ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மை ஐடல், மை இன்ஸ்பிரேஷன், த கோட் ஆஃப் கிரிக்கெட் விராட் கோலி. ரீசெண்டாக அவரோட பர்த்டே இப்போ தான் முடிஞ்சு, November 5th. அவரை பற்றின ஒரு சின்ன ட்ரிபியூட் தான் இது. நான் எப்படி அவர் ஃபேன் ஆனேன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஃபர்ஸ்ட் நான் ஃபேனுன்னு சொல்கிறதோட எப்படி நான் அவர் ஐடலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு விராட் கோலியை பார்க்குறப்போ ஒரு பிட்டர் ஸ்வீட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. 2011 அப்படிலாம் யாரா இந்த பையன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு ஒரு மாதிரி எல்லாம் அரகண்டாக பிஹேவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு கப்பில் லைட்டாக பார்த்தேன். ஒரு 100 அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ், ஃபைனலில் ஒரு டீசெண்ட் பார்ட்னர்ஷிப் வித் கௌதம் கம்பீர் வேர்ல்டு கப் ஜெயித்தோம் 2011. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் டோர்னமெண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கிரிக்கெட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 2012 ட்ரை சீரீஸ் பிட்வீன் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா, அங்கே தான் ஃபர்ஸ்ட் விராட் கோலினா யார், அவரோட ஹீரோயிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. அந்த ஹோபார்ட்டில் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு 320 ரன்ஸ் சேஸ் இருக்கும். அதை 40 ஓவர்ஸ்குள்ளே முடித்தா தான் நம்மளோட ரன் ரேட் அபோவ் ஆஸ்திரேலியா போகும். ஸோ அந்த டைமில் 130 ரன்ஸ் அகெயின்ஸ்ட் பீக் மலிங்கா அடின்னு அடித்து அந்த சேஸை முடிச்சு கொடுப்பாப்புல. அங்கேருந்து என்னோடய அட்மிரேஷன் விராட் கோலி மேலே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் அப்புறம் 2012 ஏஷியா கப், பாகிஸ்தானோட ஒரு மெமரபிள் சேஸ் 330, 183 அடித்து அங்கேயும் ஜெயிச்சு கொடுப்பாப்புல. அப்படியே கொஞ்சம் ஐபிஎல்லில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஆர்சிபியும் பிடிக்க ஆரம்பிச்சிது. 2014-15 அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் த கம்ஸ் 2016 த கிரேட்டஸ்ட் சீசன் பை அன் இந்தியன் பேட்டர்னால் அது 2016 விராட் கோலிக்கு தான். 973 ரன்ஸ், 400s, ஒரே ஆளாக டீமை ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸ் ஜெயிக்க முடியல. பட் பர்சனலாக விராட் கோலிக்கு அந்த வருஷமும் சரி, அதுக்கு அடுத்து வந்த 3 வருஷம் 2017, 2018 அண்ட் 2019, இந்த 3 வருஷமுமே பீக் இயர்ஸ் இன் கிரிக்கெட்னு சொல்லலாம். எல்லா இடத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் 100s, எந்த காண்டினென்ட் போனாலும் அங்கே ஒரு 100. டெஸ்ட் கேப்டன்சியில் 2018 பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா இந்தியன் கேப்டனாக ஜெயிச்சாப்பில். அப்புறம் வந்துச்சு வேர்ல்டு கப். ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் அடிப்பானா வேர்ல்டு கப்பை அப்படின்னு பார்க்குறப்போ செமிஃபைனலில் அகெயின் ஹார்ட் பிரேக். அதுக்கப்புறம் 2020 லாக்டவுன், விராட் கோலியோட ஃபார்ம் குறைய ஆரம்பிச்சிது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியாவோட ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவாப்பில். அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயும் ஃபஸ்ட் இன்னிங் 74 அவுட் ஆகிடுவார் ரன் அவுட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் ஒரு 36 இன்ஃபேமஸ் ஆல் அவுட் பை இந்தியா, தோத்துட்டு கிளம்பிடுவார். அடுத்த டோர்னமெண்ட், அடுத்த சீரீஸ் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப்பாக ஆரம்பிச்சிது. நிறைய பேர் நிறைய ரீசன் சொன்னாங்க. அங்கங்கே 50 அடிச்சுட்டு தான் இருந்தார். பட் எனக்கு தெரிஞ்ச மெயின் ரீசன்னா மேபி அந்த க்ரௌட்ஸ்லாம் இல்லாமல், ஸ்டேடியம்லாம் பேக்டாக இல்லாமல் அவரால் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு 2 வருஷம் 2020 அண்ட் 2021 ரெண்டுமே ரொம்ப டார்க் இயர்ஸ் இன் விராட் கோலி கெரியர். நமக்குமே பார்க்குறப்ப என்னடா ஒரு 100 வரல, 60-70 அப்பப்போ அடிப்பார், பட் 100 கன்வெர்ட் ஆக மாட்டேங்குதே. இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் விராட் கோலி செஞ்சுரி இல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்புறம் 2022 ஏஷியா கப் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்ஸ்டான்ஸில் டக்குன்னு அடித்து ஒரு 100 போட்டு அந்த ஜிங்ஸ் பேரியரை உடச்சி தள்ளிட்டு வந்துடுவாப்புல 72nd 100. அதுக்கப்புறம் அப்படியே பீக் ஆக ஆரம்பிச்சது 2022 T20 வேர்ல்டு கப் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். யாரால் மறக்க முடியும் அந்த மேட்சை? நோ வின் சிச்சுவேஷன்லேருந்து தனியாளாக வித் ஹார்திக் பாண்டியா அடித்து ஜெயிச்சு கொடுத்துருவார். அதுக்கப்புறமே சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 50, செமிஃபைனலில் ஒரு 50. அன்ஃபார்ச்சுனேட்லி செமிஃபைனல் மேலே நம்மளால் க்ராஸ் பண்ண முடியல. அண்ட் தென் ஐபிஎல்லில் 2023 நல்ல ரன் ஸ்கோரிங். அப்புறம் வேர்ல்டு கப்பில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், பார்க்குற இடம்லாம் செஞ்சுரி. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு செஞ்சுரி, செமிஃபைனலில் செஞ்சுரி, விட்டுருந்தா ஃபைனலே செஞ்சுரி போட்டிருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்சைட் எட்ஜாகி அவுட் ஆகிடுவார். அந்த டோர்னமெண்ட் விராட் கோலிக்காகவே எனக்கு ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா, அப்படி உயிரை கொடுத்து விளையாடி இருப்பார் மனுஷன். மற்ற எல்லாருமே பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் அந்த பேட்டிங் லைனப்பே ஒரு தனி ஆளாக ஹோல்ட் பண்ணி அந்த மிடில் ஓவர்ஸில் கைட் பண்ணி கொண்டு போனதுன்னா எனக்கு விராட் கோலி தான் நான் சொல்லுவேன். மற்ற எல்லோரும் அக்ரெசிவாக ஆடுறப்போ இவர் ஒருத்தர் மட்டும் அந்த ஷீட் டேங்கர் ரோல் எடுத்து அப்படியே அந்த 11 to 40-45 ஹவர்ஸ் அழகாக கொண்டு போயிருப்பார் எல்லா கேமுமே.
அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருந்தா ஒரு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டோட ஒரு வேர்ல்டு கப் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அது என்றைக்குமே ஒரு ஹார்ட் பிரேக் தான் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் கோலி ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஐபிஎல்லில் 500 ரன்ஸ் அடித்து ப்ளே ஆஃப்ஸ் போயிட்டு நாக் அவுட் ஆகிடுவாங்க ஆர்சிபி. என்னடா இது எல்லா இடத்துலையுமே இப்படி போயிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கப்போ T20 வேர்ல்டு கப் வந்துச்சு. 2024 T20 வேர்ல்டு கப். அந்த T20 வேர்ல்டு கப்பில் தலைவன் ஃபுல் டோர்னமெண்ட்டும் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருப்பார். தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு இருப்பார். பங்களாதேஷோட மட்டும் ஒரு 20 ரன்ஸ் மேலே அடிச்சிருப்பாப்புல. செமிஃபைனல்லையுமே ஃபஸ்ட்டே அவுட் ஆகிடுவார். ஃபைனல் வந்துச்சு, தலைவன் கிளச் மோட இறக்கிட்டான்னு அங்கே அர்த்தம். பொறுமையாக ஆடி என்னோடய ஸ்டைலுக்கு நான் ஆடுறேன், ஆங்கர் பண்ணுறேன் இன்னிங்ஸ்ன்னு சொல்லி 50 வரைக்கும் பொறுமையாக ஆடி அப்புறமா அடின்னு அடித்து ஒரு மேட்ச் வின்னிங் 76 அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் T20 வேர்ல்டு கப் ஃபைனல். அந்த 2016 2014 நடந்த ஹார்ட் பிரேக் எல்லாத்துக்குமே பதில் கிடச்ச மாதிரி ஒரு டோர்னமெண்ட்னால் அது 2024 T20 வேர்ல்டு கப் தான். சொல்ல மறந்துட்டேன். 2014 2016 இந்த 2 T20 வேர்ல்டு கப்பை சிங்கிள் ஹேண்டடாக இந்தியாவை கேரி பண்ணி கொண்டு போயிருப்பார் ஃபைனல்ஸ்க்கும் செமிஃபைனல்ஸ்க்கு வரைக்கும். அவர் மட்டும் அந்த பேட்டிங் லைனப்பில் தனியாக தெரிஞ்சார் அந்த 2 வேர்ல்டு கப்லேயுமே. அதுக்கு எல்லாத்துக்கும் பலனாக 2024 T20 வேர்ல்டு கப் அவர் கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லெஜெண்டரி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கிட்ட அடி வாங்கிட்டோம் இந்த ஹோம் சீரீஸில். அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்த்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆகிடுவார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 100. எல்லாருமே நினச்சோம், நான் உட்பட, இதுதான் கம்பேக் விராட் கோலிக்கு டெஸ்ட் சீசனில். ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு 100, இன்னும் 2 100 இந்த சீரீஸில் போட்டுருவார் எப்படின்னு நினச்சப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் அப்படியே முடிஞ்சது. மனுஷன் ரிட்டையரும் ஆகிட்டாப்புல டெஸ்ட்டில் இருந்து. ஆனால் நடுவில் ரஞ்சிலாம் போய் ஆடுவாப்புல. ஆடுறப்போ ஒரு வேளை சரி ஹோம் சீசனில் கம்பேக் பண்ணுவார், இங்கிலாண்டோட விளையாடுவார்னு நினச்சோம். மே மந்தில் ஷாக்கிங்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிவிட்டு. அண்ட் ஐபிஎல்லில் 650 ரன்ஸ் இன் 2025 ஐபிஎல் சீசன். என்ன ஒரு மானமஸ் ஃபீட் அட் ஏஜ் ஆஃப் 36. ஓடிட்டே இருக்கார் மனுஷன். கடைசியில் அந்த ட்ராஃபியாக அவர் கையில் வந்துச்சு 2025. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னா ஆர்சிபி வழக்கம் போல் ஃபைனலில் போய் சோக் பண்ணிவிடுவாங்க தான் நிறைய பேர் யோசித்தாங்க. பட் இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸும் நம்மகிட்ட இருந்தனால அடிச்சுட்டு போயிட்டோம் ஐபிஎல்லை. இந்த 17 வருஷம் ஹார்ட் பிரேக் அண்ட் டர்மாயிலுக்கு ஒரு பதிலாக 2025 ஐபிஎல் நமக்கு வந்துச்சு. நடுவில் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அங்கேயுமே நிறைய கொஸ்டின்ஸ், லைக் என்னடா இவர் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸை பார்த்துட்டு எல்லோரும் என்னடா இவர் ஃபார்ம் அவுட்டாக இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தானோட ஒரு 100, ஆஸ்திரேலியாவோட ஒரு 84, செமிஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் 218 ரன்ஸ் அடித்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஜெயிச்சு கொடுத்தாரு. விராட் கோலினாலே எல்லாருக்கும் அந்த பேஷன் அதை தான் ஞாபகம் வரும். அக்ரெஷன், பேஷன், எனர்ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலினா ஹங்கர் ஃபார் ரன்ஸ். அந்த ரன்ஸ் வேணுன்ற அந்த ஒரு பசி அது அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸாக இருக்கட்டும், கேப்பை பியர்ஸ் பண்ணிட்டு 4 அடிச்சு கையெடுத்து பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஹங்கர் ஃபார் ரன்ஸ் எனக்கு வேணும். நான் இன்றைக்கி அடிப்பேன், நான் என் டீமுக்கு ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதுதான் எனக்கு விராட் கோலி. இன்னும் எத்தனை வருஷம் அவர் கிரிக்கெட் விளையாடுவார் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் அவர் விளையாடுற வரைக்கும் அவர் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண வேண்டியது ஆஸ் ஃபேன்ஸாக நம்மளுடைய கடமை. ஸோ லாங் லிவ் கிங். நீங்கள் எவ்வளோ வருஷம் விளையாண்டாலும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக விளையாடுங்க. நாங்களும் உங்களை பார்த்து ஹாப்பியாக இருப்போம். belated birthday wishes. Thanks for watching, and if you can, subscribe to my YouTube channel Soul of Cricket. Thank you.